ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையே, எங்கள் திரியேக தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த சத்தியத்திலிருந்து, இந்த சத்திய வசனத்திலிருந்து, சத்தியம் ஜீவனும் ஆகிய நித்திய ஜீவன் ஆகிய நித்திய ஆகாரம் ஆகிய உம்முடைய ஜீவ போஜனத்தை எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் எங்களுக்கு பெற்றுத்தரும்படியாய் ஆவியானவர் தாமே எங்களுக்கு உபதேசித்து போதித்து நாங்கள் ஆண்டவரே ஆவியானவர் கரத்தில் பெற்று புசிக்க எங்களுக்கு கிருபை உண்டு பண்ணி தருவீராக. வாரும் ஆவியானவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே மை அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே, பொறுப்படுத்திக் கொள்ளும். மண்ணோட்டை மறைத்துக் கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தினர் கூடாதவைகளும் புறமானவைகள் ஒன்று கூட எண்ணிலே ஒருபோதும் ஒரு காலமும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய ஆட்டுக்குட்டியானுடைய நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் அபிஷேகத்தின் அக்கினினாலும் எண்ணிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் மன்னிப்பும் வல்லமையும் உம்முடைய வெளிச்சமும் ஆண்டவரே உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் என்னையும் உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டு கொள்வதாக. நீர் மட்டுமே ஆளுகை செய்யும். எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தை, அதை அநேகர் மறந்து போகிறோம். சமீபத்தில் உள்ளவர்களும் மறந்து போகிறோம். அதில் சொல்லப்படுற வார்த்தை என்ன? அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். அதை மறந்துடுறோம். நம் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தி கொண்டு செல்லும் மக்கள் என்ற செய்தியை தான் கேட்குற மாதிரி நினைக்கிறோம். இல்லை, அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன், நம்மை வழிநடத்தும் தேவன் என்ற வார்த்தையில் தான் கர்த்தராகிய தேவன் பேசி கொண்டு வரார். ஏசாயாவின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. வாசிங்க அப்படியே வரிசையா. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். அவர் அவர்களை வனாந்திரங்களில் நடத்தும்போது அவர்களுக்கு தாக வீடாயிருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் திட்டத்தின்படி அவர் நடத்தாதவர்களுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் திட்டத்தின்படி
அவர் திட்டமில்லாதவர், அவருடைய திட்டமில்லாதவர்கள், அவருடைய திட்டமிடுதலிலே இராதவர்கள், அவருடைய தெரிந்து கொள்ளிலே இராதவர்கள், அவரை சொந்த இரட்சகராய் மெய்தேவனாய் பின்பற்றாதவர்கள், செவிக்காதவர்களுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அதுதான் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அநேக வாரங்களாக இதை பார்த்துக்கிட்டு வரோம். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு அப்படின்னா, செவி கொடுக்கக்கூடாதபடி ஏதோ ஒன்று இருக்கலாம். செவி கொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே என்று சொல்கிறார். என் கரமே வானங்களை அஸ்திபாரப்பட்டது, என் கழுதுகை வானங்களை அளவிட்டது, நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் என்று தகப்பனுடைய வல்லமையை குறித்து தகப்பன் சொல்கிறார். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், அவன் புயம் கல்தேரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லிட்டு சொல்கிறார். 20 கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். பார்வைக்கு மீட்கப்படாதது போல இருக்குது, ஆனால் கர்த்தர் மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். சொல்லுகிறவர் வானத்தையும் பூமியும் பூமியின் ஆழங்களையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்தவர், அதில் உள்ள யாவையும் சிருஷ்டித்தவர், அவைகளை கடைசி முடிவில்லாதபடி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர், அதன் மேலே அதிகாரம் உள்ளவர், அதற்கு எஜமானாய் இருக்கிறவர், அதிபதியாய் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவர் சொல்றார். கர்த்தர் யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள் என்று. ஏசாயா 46 அதிகாரம் 9 முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை. என் இரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். இதில் நமக்கு பல முறை கேட்டிருக்கிறோம் அந்த வார்த்தையை, எத்தனையோ முறை இதை கேட்டிருக்கிறோம். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடித்தேன். என்னென்னு? கர்த்தர் யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்க. அந்த திட்டம் என்ன? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்க. அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும், வேலையில்லாத பிரச்சனையாக இருந்தாலும், தொழில் பிரச்சனையாக இருந்தாலும், படிப்பு பிரச்சனையாக இருந்தாலும், ஊழிய பிரச்சனையாக இருந்தாலும், திருமண பிரச்சனைகளாக இருந்தாலும், வேறு என்னென்ன வகை பிரிவுகளை சேர்ந்ததாக இருந்தாலும், அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை சார்ந்து அவரை பற்றி கொண்டு அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு எப்போ நான் கர்த்தர்கிட்ட வரணும், நான் கர்த்தர்கிட்ட இருக்கணும், கர்த்தர் சொல்கிறத செய்யணும்னு என்று சொல்லுகிறவர்களுக்கல்ல, கர்த்தர் சொல்கிறபடி செய்கிறவர்களுக்கு சொல்கிறாரு. செய்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தர் யாக்கோபை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுங்க. முரட்டு இருதயம் உள்ளவர்களே, அப்படி நடப்பதில்லை, அப்படி சம்பவிப்பதில்லை, அப்படி வாய்ப்பதில்லை, அப்படி நடப்பதில்லை என்று சொல்லுகிற முரட்டு இருதயம் உள்ளவர்களே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மன்னித்து இரக்கம் பாராட்டி தூக்கி எடுக்க மாட்டார் என்று சொல்லுகிற நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்க, எனக்கு செவி கொடுங்க. நடந்ததையும் கடந்ததையும் கடந்து சென்று ஆழத்தில் கடந்து சென்றதையே பேசுகிறவர்களே, எனக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்க. என் நீதியை நான் என்ன பண்ணுறேன்? சமீபிக்க பண்ணுறேன். 1. அடுத்தது, தூரமாக இருப்பது இல்லை. அடுத்தது 3, ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை.
அடுத்தது என் ரட்சிப்பையும் மகிமையும் நான் உங்கள் வாழ்க்கையில் வர வைப்பேன். அதான் கட்டளை இடுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் வரும். அது உங்கள் வாழ்க்கையில் சமீபிக்க பண்ணுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையில் சமீபிக்க பண்ணுகிறேன். அது தூரமாக இருப்பதில்லை. இவ்வளோ காலம் தாமதித்து கொண்டே இருந்தது, இது தூரமாக இனி இருப்பதில்லை. என் ரட்சிப்பு இனி தாமதிப்பதும் இல்லை. முன்ன தூரமாக இருந்தது, இப்போ தூரமாக இல்லை. தாமதித்து இருந்தது, இனி தாமதிப்பது இல்லை. நான் சியோனில்னா கர்த்தருடைய பிள்ளைகளிலே ரட்சிப்பையும், இஸ்ரவேல்னா அது கர்த்தருடைய பிள்ளைங்க தான், அவங்களுக்கு என் மகிமையும் கட்டளை இடுவேன். கட்டளை இடுவேன் என்றால் அவர் கட்டளை இட்டிருக்கிறார். அது அவர் சொன்ன நேரத்தில் அது கடந்து பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தரால் வரும். அது கர்த்தர் இதை செய்யலைன்னா மனுஷன் உயிரோட இருக்க முடியாது. கர்த்தரை தவிர வேறு நம்பிக்கை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. உலகம் பல வகையில் நம்புது நம்பிக்கையை, ஒவ்வொன்றின் மேலே நம்பிக்கையை வச்சு நம்புது. ஆனால் அது நம்பிக்கைக்குரியது அல்ல. நம்புகிறத அவர்கள் எதன் மீது வைத்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையே அவர்களை நரகத்துக்கு கொண்டு போயிடும். அவர்கள் எதை நம்பினார்களோ அது அந்த நரகத்திலே அவர்களோடு அது காணப்படும். நரகத்தை அழிக்க வல்லவராகிய கர்த்தர், நித்திய ஜீவனுக்கு உட்படுத்துகிற கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாக இருப்பதே நலம். கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாக இருப்பது இதுபரியந்தமும் ஒன்றும் இல்லை தான். ஆனால் எந்நேரமும் அவரால் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் இருந்த மாதிரி இல்லை, வந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை, நடந்த மாதிரி இல்லை, கர்த்தர் இரக்கம் பாராட்டின மாதிரி இல்லை, மன்னிச்ச மாதிரி இல்லை, தூக்கி எடுத்த மாதிரி தெரியல. தூக்கி எடுக்கும்போது அன்னைக்கு தான் கர்த்தர் தூக்கி எடுத்துறது நமக்கு தெரியும். ஆனால் அவர் என்னைக்கோ அவர் பார்வையில் அவர் பிள்ளைகளை மன்னித்து இரக்கம் பாராட்டி தூக்கி எடுக்கக்கூடிய கிருபைகளை பண்ணியிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆமென். ஏசாயா 14ஆம் அதிகாரம். சரி, 24லிருந்து 27. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜனங்களின் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? ஆகாஷ் அவ்வளோதான். 26 தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜனங்கள் என்று வாசிக்கப்பட்டது. அப்படி இல்லை, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், இப்படி அவர் செய்து வச்சிருக்கிறார். கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார். அவர் செய்ததை யாரும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. செய்திருக்கிறார், அப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை ஒன்றுமில்லாத ஆக்குவான்? யார் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும்? அப்படி ஆக்க முடியாது. அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு இது இப்படி, இது இப்படி நன்மைக்கேற்ற விதமாக. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்கவே கூடாது, அவர்கள் கடனிலிருந்து விடுபடவே கூடாது, அவர்களுக்கு ஒரு பைசாவும் கிடைக்கக்கூடாது, ஒரு சுகமும் கிடைக்கக்கூடாது, ஒரு ஆத்மாவும் வரக்கூடாது, ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படக்கூடாது, மந்தைகள் பெருகக்கூடாது, மந்தைகள் பெருகக்கூடாது. மணவாளனுக்கு மணவாட்டி கிடைக்கக்கூடாது, மணவாட்டிக்கு மணவாளன் கிடைக்கக்கூடாது, வியாபாரம் ஆகக்கூடாது, பிள்ளைங்க படிக்கக்கூடாது, தேவைகள் சந்திக்கப்படக்கூடாது, குறைவுகள் நிறைவாகக்கூடாது, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறக்கூடாது, வாழ்ந்திருக்கக்கூடாது.
ஆமென். அவர்களுக்கு எல்லைகளிலே அவரவர்கள் எல்லையிலே அவர்கள் சுகமாக சமாதானமாக வாழக்கூடாது என்றெல்லாம் எல்லா விதத்திலும் என்னென்ன விதங்களிலே அவர்கள் சாத்தானோடு சர்பத்தோடும் சர்பத்தின் மனுஷரோடும் அதிகாரத்தோடும் கலந்து சேனைகளாய் பல பல விதங்களிலே இருந்து செய்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரு, என்ன செய்யணும்னு வச்சிருக்கிறாரு. அதே அதிகாரம் ஏசாயா 14:22-23. நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை முள்ளம்பன்றிகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நிற்கும் பள்ளத்தாக்களுமாக்கி அதை சங்காரம் என்னும் துடப்பத்தினாலே பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒண்ணுமே இருக்க மாட்டாங்க. சத்துருக்கள் இருந்தார்கள் என்ற அட்ரஸேர்கள் எவ்வளவு வருஷம் தடை செய்தவர்கள், எத்தனை வருஷங்கள் இன்னென்ன விதமாக சம்பவிக்க வேண்டும் என்று கொடூரமான முறையிலே கட்டவிழ்த்தவர்கள், இரக்கமற்று நடந்து கொண்டே இருந்தவர்கள். கர்த்தர் அழைப்பை புறம்பே தள்ளி கிருபையின் இரத்தத்தை காலின் கீழே தொடர்ந்து மிதித்து கொண்டிருந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய முதுகுகளை வீதிகளாக்கி நடந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய நாவையும் வாயையுமே அவர்கள் பயன்படுத்தி கட்டவிழ்த்து அதை பட்டயங்களாக ஈட்டிகளாக பயன்படுத்தினவர்கள் பின்னணத்திலிருந்து பயன்படுத்தினவர்கள். அவர்கள் ஏவுகிறபடியே பேசுகிறவர்கள், நடக்கிறவர்கள், செயல்படுகிறவர்கள், தேவ பிள்ளைகளுடைய அழிவையே நித்தம் விரும்புகிறவர்கள், தேவ பிள்ளைகளுடைய மரணத்தையே நித்தம் விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்றார், அதில் சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் அழிச்சிருவேன். சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் அழிச்சிருவேன் கர்த்தர் சொல்றாரு. அதில் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பண்ணா முடிச்சிருவேன். பார்வைக்கு தாங்கள் அசைக்கப்படாதவர்களாகவும் தாங்கள் நிலை நிற்கிறவர்களாகவும் தங்கள் செல்வங்கள் 10 தலைமுறைக்கு செல்லும் என்றும் தங்களுடைய செல்வாக்குகள் செல்லும் என்றும் தங்கள் அதிகாரங்கள் செல்லும் என்றும் தங்கள் மக்கள் செல்வாக்கு செல்லும் என்றும் அவர்கள் சொல்வாக்குகள் செல்லும் என்றும் நினைக்கிற அவர்களை சடிதியாய் தேவன் அழித்து விடுவார். சங்காரம் என்னும் தொடப்பத்தினால பெருக்கி எடுத்துருவேன். அவன் சொல்லுகிறபடியெல்லாம் ஆடினவர்கள் அதிலே மனம் திரும்பாமல் போனவர்களையும் சேர்த்து அழிச்சிருவார் கர்த்தர். இது சொல்லுகிறவர் கர்த்தர், நான் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர், நான் அல்ல. அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு ஏளனம் பண்ணுகிறவர்கள், பரிகசிக்கிறவர்கள், கொக்கரிக்கிறவர்கள் சொல்லிட்டு விழுங்கி விட்டோம் என்று நினைக்கிறவர்கள், அழித்து விட்டோம் என்று நினைக்கிறவர்களுக்கு நினையாத அழிவு அவர்களை நோக்கி மிக மிக அருகிலே இருக்குது என்பதை அறியாமல் இருக்கிற அவர்களுக்கு சடீதிலே அவர்களுக்கு சம்பவிக்கும். அவர் திட்டத்தில் இதையும் வச்சிருக்கிறார். அவர் திட்டத்தில், அவருடைய திட்டத்துக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்கு இதை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அல்ல, தேவனுக்கு விரோதமாய் வந்தவர்களுக்கு இதுதான் கதி என்கிற ஒரு நிலை அப்பொழுது உண்டாயிருக்கும். அவர்கள் என்னமெல்லாம் நினைத்தார்களோ, எதையெல்லாம் செய்யணும் என்று நினைத்தார்களோ, எதெல்லாம் கொடூரமாய் விரும்பினார்களோ, அதை எத்தனை வருஷ காலமாய் அதை ரசித்தார்களோ கொண்டாடினார்களோ, அவர்கள் கொண்டாட்டம் எல்லாம் இருந்த இடம் தெரியாதபடி அவர்கள் கூடாரத்தோடு பெயர்க்கப்பட்டு போயிடும். அவர்கள் பேச்சை கேட்டு ஆடினேனே, பாடினேனே, பேசினேனே, கொத்துனேனே என்று சொல்லுகிறவர்களில் மனம் திரும்பினவர்கள் இருப்பார்களானால் தப்புவிக்கப்படுவார்கள். இல்லை என்றால் அதோடு கூட சங்கார தொடப்பத்திலே அவர்களும் கர்த்தருடைய சங்கார தொடப்பத்திலே அழிந்து போவார்கள் என்பது நிச்சயம். அது நிச்சயம். எஸ்தரின் புஸ்தகம்
7ஆம் அதிகாரம். எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும்போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான்தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ராஜா உக்கிரத்தோடே திராட்சரசம் பந்தியை விட்டெழுந்து அரமனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு, நிர்ணயிக்கப்பட்டது என்று கண்டு, என்ன கண்டு? நிர்ணயிக்கப்பட்டது என்று கண்டு. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் வாஸ்தவம். கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். ஒன்று, அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் உண்டு பண்ணுறது ஒரு பக்கம் அதில் இருக்குது, அதில் பகுதி இருக்குது. அதில் மற்றவைகள் எல்லாம் இன்னும் இல்லை, எந்த காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய அருமையான வார்த்தைகளும் சத்தியத்தின் மறைபொருள்களும் அதுக்குள்ளே இருக்குது, அந்த வசனத்துக்குள்ளே இருக்குது. அப்போது நிர்ணயிக்கப்பட்டது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பதற்கென்று அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தின்படி அவர் விடுவிப்பதை யாரும் தடுக்க முடியாது. அதை தான் அங்கே சொல்கிறார். அதை சொன்னேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றுவேன், அதை செய்து முடிப்பேன் சொன்னார். அவர் தானே செய்யணும். மனுஷனை தின்னுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்? அவர் தானே செய்யணும். அதுதான் செய்யணும் சொல்லிட்டு அப்போ செய்கிறவர் தான் சொல்கிறாரு, செய்து முடிச்சிருக்கிறவர் தான் சொல்கிறாரு, அவர் தான் எழுதியும் வச்சிருக்கிறார். தகப்பன்தான் சத்திய எழுத்துக்களா, ஜீவ எழுத்துக்களா, அழியாத ஜீவ வாசகமாய் எழுதி வைத்திருக்கிறார். இது அழியாது. அவர் படைத்த வானமும் பூமியும் அழிஞ்சிரும்ன்றார். அவரால், அவர் வார்த்தையால் இந்த வானமும் பூமியும் அவர் வார்த்தையாலும் அவர் கரத்தினாலும் அழிஞ்சிரும்னு. ஆனால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தை அழியாது, என்றைக்குமே அழியாதுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நிர்ணயிக்கப்பட்டது என்று, ஆமானுக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமானுக்கு அப்பதான் தெரிய வருது. ஆனால் ஆமானுக்கு பொல்லாப்பு ஏற்கனவே, ஆமானுக்கு பொல்லாப்பை கர்த்தர் ஏற்கனவே நிர்ணயிச்சிட்டார். ஆனால் அதை நடத்திக்கிட்டு வரார் அவர் திட்டத்தில். மொர்தெகாயும் எஸ்தர் ராஜாத்தியை பயன்படுத்தி நடத்திக்கிட்டே வரார். ஆமான் என்கிறவன் பெயரை மொர்தெகாய் கேள்விப்படாத காலத்திலும், ஆமான் என்பவனை பார்க்காத காலத்திலும், எஸ்தர் ஆமானை கேட்காத காலத்திலும், பார்க்காத காலத்துக்கு முன்பே ஆமானை கர்த்தர் அறிஞ்சிருந்தார். இந்த குட்டி சாத்தானை அறிஞ்சிருந்தார். இந்த அரண்மனையில் இருக்கிற இந்த குட்டி சாத்தான் தேவ ஜனத்தை அழிப்பதற்கென்று சாத்தானுடைய கை என்று, சாத்தானுடைய ஒரு கை என்று, கைக்கூலி என்றும், இவனை கொண்டு சாத்தான் செய்ய நினைத்திருக்கிற திட்டங்களை எல்லாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் அதை தவிடுபொடியாக்கும்படி நடத்துகிறார். ஒரே நாளில் நடக்கலை, பல மாதங்களில் நடக்கலை, சில வருஷத்துக்குள்ளே எல்லாமே நடந்து முடியுது. அதுக்கு தான் முதல்ல இருந்து வஸ்தியை பட்டத்திலேருந்து தூக்குனார்.
எஸ்தர் ராஜாத்தியை எங்கோ இருந்த ஒரு தேசத்தில் இருந்த அவருடைய தேவனுடைய தேசத்தில் இருந்து இந்த தேசத்துக்கு அடிமைகளாய் கொண்டு வந்துட்டார். எஸ்தரையும் அவருடைய சிறிய தகப்பனையும் இங்கே கொண்டு வந்துட்டார். கர்த்தருடைய நற்போதனைகளில் வளர்த்து சட்ட திட்டங்களில், பரிசுத்த சட்ட திட்டங்களில் என்னென்ன நியாயப்பிரமாணங்கள்லாம் என்ன ஏது எல்லாவற்றிலும் கற்று தேர்ந்த ஒரு நல்ல ஒரு மொர்தெகாயினிடத்திலிருந்து கர்த்தரை குறித்த பரிசுத்த சர்வ வல்லமுள்ள தேவனை குறித்த சாரமும் சத்தமும் எஸ்தருக்குள்ள நல்லா வரும்படி வளர்த்துட்டார். அவருடைய தகப்பன் தாய் இறந்துட்டாங்க. அது எந்த ரீசனில் இறந்தாலும் நமக்கு தெரியாது. ஆனால் இவர் தான் சித்தப்பா தான் வளர்த்து ஆளாக்கி கொண்டு அரவணைப்பில் வைக்கிறார். அவளுக்கு ஒரு ஏற்ற காலத்தில் திருமணத்தை செய்து கொடுக்கணும்னு நினச்சிருப்பார். அந்த சூழ்நிலையில் ராஜாவுக்கு ஒரு நல்ல ஒரு ராணியை தேர்ந்தெடுக்கணும், அப்படி மனைவியை தேர்ந்தெடுக்கணும் என்றதில் பிடிச்சிட்டு வந்ததில் எஸ்தரையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அது கர்த்தர் அனுமதிச்சது, கர்த்தருடைய திட்டத்தில் அனுமதிச்சதுனால அந்த அரண்மனையில் இருந்து அங்கே இருக்கிற சுகபோகங்களை அந்த எஸ்தரை அனுபவிக்கணும்னு விரும்பாமல், அங்கே இருக்கிற மற்ற ஆடம்பரங்களை விரும்பாமல், அங்கே இருக்கிற அரண்மனையை அவங்க வாழ்வை விரும்பலை. இப்படி நேர்ந்துருச்சே, இப்படி வந்துட்டோமே என்கிற அவர்கள் கண்ணீரோடு கூட கர்த்தரிடத்தில் அழுந்திருப்பார்கள், அனுதினம் அழுது கொண்டு இருந்திருப்பார்கள். ஆனால் அதை அங்கே பார்த்த ஒருவன், அதை பராமரிக்கிறவன், இப்படி ஒரு பொம்பளை பிள்ளையா, இவ்வளோ ஒரு அருமையான, அவங்க கண்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய வச்சேன்னு சொன்னார், தயவு கிடைக்கும்படி, எல்லார் கண்களிலும் தயவு கொடுக்கும்படி செய்து, கடைசியில் ராஜா கண்ணிலேயே தயவு கிடைக்கும்படி செய்து, ராஜா கண்களிலே தயவுனா பெரிய தயவு கிடைக்கும்படி செய்து அவளை பட்டத்து ராணியாக்கி 127 தேசங்களை, நம்ம தேசம் உள்பட எல்லாத்துக்கும் அந்த அம்மா தான் அன்னைக்கு ராணி அந்த அம்மா தான். அவங்களுக்கு ராஜாவுக்கு அடுத்த அதிகாரம், எல்லா அதிகாரமும் இருக்குது. ஆனாலும் ஒரு நேரம் வருகிறது, ஆமான் மூலமாய் சாத்தான் காயை நவுத்துக்கிறான். அதெல்லாம் பார்த்தோம் கொண்டோம். பிறகாலே அவன் எப்படியாவது மொர்தெகாயை மட்டும் அழிச்சா போதாது, அவனுடைய மொத்த ஜனமும், தேவனுடைய ஜனத்தை மொத்தமும் அழிச்சிடணும், எந்த நாடுகளில் இருக்கோ அத்தனையும் அழிச்சிடணும். இன்றைக்கு வரைக்கும் சாத்தான் அதே மாதிரி ட்ரெண்டை தான் பயன்படுத்துகிறான். இப்படிப்பட்ட பல ஆமான்களை வைத்து பயன்படுத்துகிறான். அப்போ அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டமிட்டப்படுகிறதை கர்த்தர் பார்த்து கொண்டு தானே இருக்கிறாரு. கர்த்தர் எஸ்தரின் மூலமாக கிரியை செய்கிறார். உபவாசம் எடுக்கிறாங்க, 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறார்கள். இருந்து தாதிமார்களோடு இருந்து அந்த ராஜா முன்னாடி போய், ராஜா செங்கோலை நீட்டினால் ஒழிய போக முடியாது என்று சொல்லி அங்கே போகிறார்கள், துணிந்து போகிறார்கள். கர்த்தரை முன்னிட்டு கர்த்தரிடத்துல சொல்லிட்டு உபவாசித்துட்டு போகிறார். கர்த்தர் ராஜாக்குள்ளே கிரியை செய்து கேட்குறாங்க. அப்போவும் ராஜ்யத்தில் பாதி வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு கேட்குறாரு. இல்லை அப்படின்னு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நீங்களும் ஆமான்னு நான் வைக்கிற விருந்துக்கு வரணும்னு, நான் வைக்கிற விருந்துக்கு. அப்போ இவருக்கு ஏகப்பட்ட சந்தோஷத்தில் இருக்கிறாரு. யார்? அப்போ சொன்னார் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சத்ருகளுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு என்ன இருக்குது, பயங்கர சந்தோஷம். ராஜாவுக்கு அடுத்தது நான் சொல்கிறது தான் ராஜா கேட்பான். நீ எல்லாம் கேட்டான், முத்திரை போட்டான், எல்லாம் வாங்கி போட்டேன், எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன், அழிக்கும்படி எல்லாம் கட்டளை வாங்கிட்டேன், கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே கர்த்தர் பார்த்து கொண்டு தானே இருந்தார். ஒரு நேரம் வரும்போது, அவர் குறித்த நேரம் வரும்போது திருப்பியும் மறுபடியும் விருந்துக்கு, மறுபடியும் இந்த அம்மா கூப்பிட்றதுக்கு வரத்துக்கு முன்னாடி 6ஆம் அதிகாரம் இடையில வந்துட்டு, அதில் ராஜாவுக்கு தூக்கம் வரலன்னு போன வாரம் பார்த்தோம். ராஜாவுக்கு சுத்தமாக தூக்கம் வரலன்னு. பொதுவாக அவர் கொஞ்சம் தூக்கம் வரணுன்னா திராட்சை ரசம் எல்லாம் குடிச்சிட்டு படுத்துட்டாருன்னா கேராகி தூங்கிடுவார். அது போட்டாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதனால் உட்காந்து பார்த்துக்கிறாரு. நான் அந்த நடவடிக்கைகள் புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வாங்க, ராஜாங்கத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு அது படிங்க, உட்காந்து கேட்குறேன் அப்படின்னு அந்த ராத்திரியில் அது செய்ததே கர்த்தர். அந்த ராத்திரியில் இதான் சரியான சந்தர்ப்பம், நீ போன்னு மனைவியும் அவனை சேர்ந்த துஷ்டர்களும் அவன் ஃப்ரெண்ட்ஸு துஷ்டர்கள் ஆலோசனை கொடுத்து, நீ இப்போ போய் ராஜா கிட்ட நைஸாக போய் அந்த மொர்தெகாயை தூக்கு மரத்தில் போடுறதுக்கு பர்மிஷன் வாங்கிறேன்னு அங்கே ராஜா அமர்ந்திருக்கிற நேரத்தில் அங்கே அவன் உட்காந்துருக்கிற நடவடிக்கைகள் புஸ்தகத்தை கரெக்டாக அவங்க கண்களில் அந்த மொர்தெகாய் ராஜாவுக்கு செய்த நன்மைகள் அங்கே வாசிக்கப்படுது. ராஜாவை ஒரு பொல்லாப்பு செய்கிறவர்கள், ராஜாவுடைய ஜீவனுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் கொண்டு போட்டுவிடக்கூடாது, ராஜாவை கொண்டுவிடக்கூடாது என்று ராஜாவை அந்த தீங்கிலிருந்து தப்புவித்தவன் இந்த மொர்தெகாய் தான் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ ராஜாவை காப்பாற்றியிருக்கான், என்னை காப்பாற்றிருக்கிறான், அப்போ இவனுக்கு எந்த நன்மையும் செய்யலை, இவனுக்கு என்ன மரியாதை பண்ணியிருக்குது, இவனுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்குன்னு ஒன்றுமே செய்யலைன்னு, ஐயோ என்னமே செய்யலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆமான் உள்ளே வந்தான் என்று போன வாரம் பார்த்தோம். ஆமான் உள்ளே வந்தான் என்று. அங்கே யார் உள்ளே உலாவுகிறது என்று கேட்டபோது ஆமான் வந்து நிற்கிறாரு.
நல்ல வேலை வர சொல்ல அவனை அப்படின்னு சொல்லி ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறாரு. ஆனால் நான் இப்படி மொர்தெகாய்னு பேரையும் சொல்லலை, இன்னார் என்று சொல்லலை. நீ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவன் மனதில் என்ன தோணுது, என்னை தவிர இந்த பெரிய ஆள் யார், ராஜாவுக்கு அடுத்த பெரிய ஆள் நான் தான். அப்போ எனக்கு என்னென்னலாம் பண்ணிக்கணும்னா ராஜா ட்ரெஸ்ஸு, ராஜா குதிரை, ராஜாவுடைய ரதம் எல்லாமே வேணும். அதில் உட்கார வச்சு கனம் பண்ண விரும்புகிறவனை உட்கார வச்சு நகரத்தில் ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறான். சொன்ன பிறகு சொல்கிறாரு, நீ சொன்னபடியே செய்யி, அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய்க்கு செய்யணும். இப்படியெல்லாம் பேச வச்சது கர்த்தர் தான். அப்படி தான் அதில் இருக்குது, அப்படி தான் கர்த்தர் தான் பேச வைத்தார் என்று. வீட்டுக்கு போகிறான், பூக்கு மரம் செஞ்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே போனால் கடைசியில் ராஜா இப்படி மாற்றிட்டான். மாற்றினது யார்? கர்த்தர். இது கர்த்தர். இங்கே சீட்டை எடுத்துக்கிட்டு அங்கே போகிறான், பர்மிஷன் வாங்கிறதுக்கு போகிறான் என்று மொர்தெகாய்க்கே தெரியாது, எஸ்தருக்கும் தெரியாது. தான் சிறிய தகப்பன் தலையை வெட்டுறதுக்கு இந்த வேலையை பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு தெரியாது, மொர்தெகாய்க்கும் தெரியாது. கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் அதை அழிச்சார். இது தெரிய வருமா வராதா? இது வெளியில் இந்த மாதிரி வந்தான், இந்த மாதிரி கொண்டான், அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்டிருப்பாங்களே, அவங்க ராஜாவோட இருந்தவனுங்கெல்லாம் இருப்பாங்களா? அப்போ ராணிக்கும் வேண்டியவங்களாக தானே இருப்பாங்க. தகவல்கள் போகாமல் இருந்திருக்குமா? அடுத்தது அந்த உலா வச்சது, இதெல்லாம் நகர உலா வச்சது எல்லாமே. அப்போ இவங்க இவ்வளோ நாள் விருந்துண்டலும் ஆர்ப்பாட்டமாக இருந்தவர்களுக்கு காரியம் மாறுதலாய் இப்படி வந்த உடனே நீ இனி தாழ்ந்து போவீர், இனி ஒன்றுமில்லாமல் போவீர் என்று அவன் குடும்பத்தாரை ஆமானுக்கு சொல்கிறாங்க. இப்போ திருப்பியும் மறுபடியும் பேசிகிட்டு இருக்கும்போதே ராணி இடத்துல இந்த ஆள் வருது, விருந்துக்கு கூப்பிட்றாங்கன்னு. இதுதான் அவர் கடைசியாக கலந்து கொள்ள போகிற விருந்தில் சாப்பிட்டு முடிக்கிற விருந்து இல்லை, கடைசியாக கலந்து கொள்ள போகிற விருந்துன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. அவனுக்கு இத்தனை நாள் திட்டமும், அவன் இவ்வளவு நாள் எல்லாமே சாதிச்சிட்டோம் என்று நினைத்தவங்களும், அவனோட நினைத்தவர்களுக்கு அழிவு சடிதில் வந்துட்டு. சொன்னார்களே, அழிவு சடிதில் வரும்னு. அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்டது அந்த அழிவு. அப்போ எஸ்தர் அதை பொறுமையாக இருந்து, தேவ ஞானத்தில் தேவ கிருபையில் பொறுமையாக இருந்து, அதை அப்படியே கர்த்தர் சொல்லுகிறபடியே வந்து அந்த டைமில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. என் ஜனம் சாகிறதை எப்படி விரும்புவேன். அவங்க அடிமைகளாக எங்கேயோ இருந்தாங்க போனாங்கன்னா பரவாயில்ல, ஆனால் அவங்க அழிவை நான் எப்படி விரும்புவேன் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை செய்தவன் யாருன்னு தான் ராஜா கேட்குறார். இதை செய்தவன் யார்? இங்கே இருக்கிற இந்த துஷ்ட ஆமான் தான் என்று. 7ஆம் வசனம். ராஜா உக்கிரத்தோடே திராட்சரச பந்தியை விட்டெழுந்து அரமனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். ராஜா அரமனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும்போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்றிருக்கிறானே என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். ராஜா அவனை கொல்லு, அவன் தலையை எடுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவன் தலையை மூடி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் 7ஆம் வசனத்தில் அவன் எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான் என்று. அப்படி செய்திருந்தா இன்னும் பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிருக்கும். ஆனால் அப்படியும் தேவன் என்ன செய்யலை, விடலை. கட்டாயம் சர்பம் என்ன செய்யப்படணும்? அதன் தலை நசுக்கி அது கொல்லப்பட வேண்டும். இப்போ முகத்தை மூடி கொண்டு போயிட்டாங்க. முகத்தடி 9ஆம் வசனம் 9. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். சொல்ற வார்த்தை பாருங்க. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனோ என்னும் ஒருவன்,
இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின. இதுவரைக்கும் அரண்மனையில் ராஜாவுடைய நன்மைக்காகவே வாழ்ந்த மொர்தெகாய், அப்படி தான் சொல்லணும். ராஜாவுடைய நன்மைக்காகவே வாழ்ந்த மொர்தெகாய்க்கு ஆமான் செய்த 50 முழ உயரமான தூக்கு மரம். அந்த காலத்தில் யூத கணக்கின்படி ஒரு முழம் என்பது 2 அடி. 50 அடி 50 முழம்னா அப்போ 100 அடி உயரம், 10 மாடி உயரம். அது மரம், தூக்கு மரம். இப்போ எவ்வளவு கொடூர ஆசை இருக்கும், எவ்வளோ கொடூர விருப்பம் இருக்கும், எவ்வளோ கொடூர விருப்பம் இருக்கும் சொல்லிட்டு நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அவன் இந்த தூக்க மரத்தை செய்யன்னு அவனுக்கு ஆலோசனை கொடுத்தவன் சாத்தான். இப்போ அவன் எங்கே இருக்கான்? இதில் ஆமாம் பக்கத்தில், ஆமாம் கூட்டாளிங்க பக்கத்தில். அவன் எப்பயோ ஓட்டான். ஆலோசனை கொடுத்தவன் எப்பயோ ஓட்டான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அவருடைய பிள்ளைகளுக்கு, என் ஆலோசனை நிலை நிற்கும். என் ஆலோசனை என்ன? அவருடைய ஆலோசனை நிலை நிற்கும். நிற்காதது போல நிற்குமா நிற்காததான்றது இருக்குது. சாத்தானுடைய ஆலோசனை நிலை நிற்கிறது போல இருக்குது. அதை நிலை நில்லாமல், அது இல்லாமல், கர்த்தராலே இல்லாமல் போகும். கர்த்தருடைய கரத்தினாலே கர்த்தர் நினைத்தது வாய்க்கும். கர்த்தர் நினைத்தது வாய்க்கும். தூக்கி போட்டாங்க. 8ஆம் அதிகாரம். அன்றைய தினம் ஆகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். அப்ப ராஜாவுக்கு என்ன உறவு? இவர் மாமனார். மொர்தெகாய் ராஜாவுக்கு மாமனார். இப்ப பாருங்க 2. ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். ஏன்னா ஆமான் செத்ததும் ஆமானுடைய கூட்டாளிகள் செத்ததோடு பிரச்சனை முடியல. என்னன்னா ஆமான் பண்ணி விட்டு போன நகல்கள், அதனுடைய காரியங்கள், பேப்பர்கள், அதனுடைய முத்திரைகள் எல்லாம் அங்கங்கே எல்லா நாட்டுக்கும் போயிருச்சு. போய் அங்குள்ள யூதர்களை கொல்ல சொல்லி இப்போ அதையெல்லாம் என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். அதோடு முடியல. அதுக்கு பிறகும் இருக்குது. அதையும் தொடர்ந்து செய்கிறாங்க. எஸ்தர் தொடர்ந்து செய்கிறாங்க. ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். 4. அப்போவும் அவங்க அவ்வளோ பணிவாக தேவனுடைய சன்னிதானத்தில் விழுந்து ராஜாவுடைய சமூகத்தில் விழுந்து கதறாங்க. ஹஸ்பண்ட் தானே, ராஜா தானே, எல்லாமே அவங்க ரூம்லேயே எல்லாம் சொல்லியிருக்கலாம், கொண்டிருக்கலாம்ல. ஆனால் அங்கே கதறாங்க. கதறி அதே தேவ பணியோடு கூட, தேவ பணி 127 நாடுகளுக்கு ராணிங்கிற ஒரு கர்வம் கூட இல்லாமல் அந்த முழு பணிவோட கூட கேட்கிறார்கள், விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் தன் ஜனத்திற்காக, தன் இனத்திற்காக. 4. அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மெதெத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்ப வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள். அப்பொழுது ஆகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அப்பொழுது அகேஸ்வர் ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெகாயையும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன்.
அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாகிய அக்காலத்திலேதானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்த தேசம் முதல், இந்த தேசம்னா நம்முடைய தேசம் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அட்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் ஆகாஸ்வேரு ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அவைகளில் ஆகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளையும் கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாயிருக்க வேண்டுமென்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடே புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். 9ஆம் அதிகாரம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அவ்வளோதான். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. 17ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டும் கொண்டாடலும் நல்ல நாளுமாய் இருந்தது. இவர்கள் எதிர்பாராத நாளில் அந்த நாள் வந்துருச்சு. அவர்களுக்கு கர்த்தருடைய வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் ஒருமிக்க வந்துட்டு, கர்த்தர் யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லும் பொழுது அந்த மீட்டு கொண்டதில் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய யூதராகிய தேவ பிள்ளைகளுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் தேவனாலே உண்டாயிற்று. ஆமென். உண்டாயிற்று என்று அது நல்ல நாளுமாக அமைந்தது. அது காரியம் கர்த்தருடைய நாமத்தினாலே மாறுதலாய் முடிந்தது.
சத்ருவின் திட்டங்களும் சத்ருவின் மனுஷனுடைய திட்டங்களும் சாத்தானின் மனுஷனுடைய திட்டங்களும் கர்த்தர் அவமாக்கி தாம் தீர்மானித்து திட்டம் பண்ணினதை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிலே மீட்பையும் விடுதலையையும் கட்டளை இட்டு ரட்சிப்பை கட்டளை இட்டு அதிலே வெளிச்சமும் களிப்பும் கனமும் உண்டாயிருக்கும்படி கர்த்தர் மகிழ்ச்சி களிப்பு கனம் உண்டாயிருக்கும்படி கர்த்தர் விடுதலையாய் விடுவிச்சிட்டார். கர்த்தர் விடுவிச்சிட்டார். அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் செய்ய வல்லவராய் இருந்து செய்து முடிப்பதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இவைகளை எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்காய் கோடி கோடி கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தை எல்லாவற்றையும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. நாளை 1ஆம் தேதி திருவிருந்து ஆராதனை உண்டு, கட்டாயம் உண்டு. வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மிகுந்த சிரமமும் பாடுகளும் வேதனைகளும் ஆண்டவரே, துக்கமும் ஆண்டவரே, விளைச்சலும் இருந்த நிலையிலே கர்த்தர் அவைகளெல்லாம் மேற்கொண்டு உமது நாமத்தினாலே மேற்கொண்டு உம்முடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் மேற்கொண்டு உம்முடைய கிருபையின் இரத்தத்தினாலே மேற்கொண்டு உம்முடைய தயவினாலே ஒத்தாசினாலே மேற்கொண்டு ஆண்டவரே இந்த நாளுக்குரிய ஆராதனைகளை ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனையிலே பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். லைவ்லே கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் அத்தனையும் உமக்கு தெரியும் ஆண்டவரே. சகலவற்றின் மேலும் ஜெயம் கொடுக்கிற எங்கள் ஜெய கிறிஸ்துவாலே, சகலவற்றின் மேலும் மீட்பும் விடுதலையும் ரட்சிப்பையும் கட்டளையிட்டிருக்கிற எங்கள் தேவாதி தேவனுக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேவாதி தேவனும் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா நல்லவர், மிகவும் நல்லவர், சர்வ வல்லவர் என்று மெய்ப்பித்து உம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையிலும் மகிமைப்படுத்துவதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கரத்திலே, என்றைக்கும் கைவிடாத கரத்திலே ஆண்டவரை, ஒருவனுக்கும் ஒரு ஆண்டவரை சத்ருவுக்கும் ஒப்புக்கூடாத உமது கரத்துக்குள்ளே என்னாலும் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி நித்திய ஜீவனிலே வழிநடத்துகிற உமது கரத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்துக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் அனைவரும் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless.